லெபனான், இஸ்ரேல் இவங்க 2 பேரும் மாறி, மாறி தாக்குதல வீரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒரு தாக்குதல் பண்ணா, இவங்க ஒரு தாக்குதல் பண்ணுவாங்க. அது வாடிக்கையா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை தான். இந்த காசா, இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிச்சதுலருந்து அங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கு. இப்ப வந்து லெபனான் வந்து இஸ்ரேலோட வடக்கு பக்கத்துல ஒரு ட்ரோன்கள ஏவி விட்டுருக்காங்க. 2 இடத்துல வெடிச்சுதுன்னு கேட்டதா சொல்லப்பட்டு வருது. இஸ்ரேலோட வடக்கு பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் லெபனானோட தெற்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது, ஹிஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான கமாண்டர நாங்க கொன்னுட்டோம். அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலருந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் அது இன்னும் உறுதி செய்யப்படல. லெபனான் தரப்புல ஏதாவது உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்துச்சுன்னா, அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். ஆனா, இது போல மாறி, மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க எப்பவும் போல. அடுத்தது இஸ்ரேல் தரப்புல தெளிவா இருக்கிறாங்க. ஒரு ரிட்டாலியேஷன வந்து ஈரான் மேல குடுக்கலான்னு. எல்லாரும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈரானோட நிலைகள் மேல தாக்குதல் பண்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா, மத்த பக்கத்துலலாம் தாக்குதல் பண்ணலாம். அதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? யெமன், சிரியா, ஆ ஈராக் இது போல பகுதியில தாக்குதல் பண்ணலான்னு சொல்ட்டு. ஸோ, இதுக்காக ஒரு அரசல் புரசலா ரூமர்ஸா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் தரப்புல ரஷ்யா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொஞ்சம் அமர்த்தி வைங்கப்பா சிரியால அப்படிங்கிறது போல கேட்டிருக்கதா சொல்லப்பட்டு வருது. இத குறித்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து இப்ராஹிம் ராசி அவர்கள்ட்ட பேசிக்கிறாங்க. அவங்க தனியா பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இஸ்ரேல் அ சிரியால இருக்கக்கூடிய ஈரானோட ராணுவம் இருக்காங்கல்ல, அந்த அவுட் போஸ்ட் இது போல நிலைகள்ல மிகப்பெரிய தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூடவே இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா? ஈரான் இஸ்ரேல தாக்கியிருந்தாங்க இல்லையா? அந்த சமயத்துல ஈரான் அவங்களோட ஷிப்ப யூஸ் பண்ணி ஒரு மிசைல ஏவியிருந்தாங்க. மிசைல் ஏவறதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நேவல் வெசல தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. ஸோ டைரக்ட்டா இஸ்ரேல் ஈரானோட நிலைகள தாக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்பவும் என்னோட கருத்து அப்படித்தான் இருக்கு. ஏன்னா, இதுக்கான பின்விளைவுகள் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து ஈரான வந்து இஸ்ரேல் தாக்கிட்டாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஈரான் மேல சாங்ஷன்ஸ் திரும்பி போடப்படும் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தையில அடிபட ஆரம்பிச்சுருச்சு. அமெரிக்கால பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யூரோப்பியன் யூனியன்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, ஈரான் மேல ஆல்ரெடி 400 சாங்ஷன் இருக்குதுன்னா, இதுக்கு மேல ஈரான் வந்தா நாங்க மூஞ்சிய மூடிக்குவோம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு சாங்ஷன் போட்டாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த நார்த் கொரியா வந்தா மூஞ்சிய திருப்பிக்கும் அப்படின்னு சாங்ஷன் போடுவாங்க இல்லையா? அது போல அ இஸ் இதுக்கு மேல ஈரான் வந்தாங்கன்னா மூஞ்சிய மூடிக்கும் அப்படின்னு சாங்ஷன் போட்டுக்குவாங்க. ஸோ அது வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இதனால பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுமா? அதுவும் குறிப்பா நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஈரானோட கொஞ்சம் அதிகமா வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் பிரிக்ஸ்ல வந்து ஈரான் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது, அ ஈரானோட வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு அடையுமான்னு கேட்டீங்கன்னா, பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அழுத்தம் குடுப்பாங்க. யுஎன்ல வந்து ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா சீனாவும், ரஷ்யாவும் வீட்டோ போட்டு விட்டுருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஒரு மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இந்தியா, ஈரானுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. நம்மளோட வர்த்தகத்துக்கு சொல்றேன். எதுவும் இருக்க வாய்ப்பில்ல அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா அழுத்தம் குடுப்பாங்க மேற்குலக நாடுகள். எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யாவோட சாங்ஷன் போடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம கேட்கல இல்லையா? ஸோ அதே போல தான் இதுவும் அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஏன் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் பாருங்க சொல்ல மறந்துட்டேன். ஆ பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஃபோன் பண்ணி கடந்த 48 மணி நேரமா எடுக்கல அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அவர் ஃபோன் பண்ணா எடுக்கல அப்படின்னோனே நேர்ல போய் பார்த்தரலாம் இல்லையா? ஏன்னா கடன்காரங்களுக்கு பணம் குடுத்து ஃபோன் எடுக்கல அப்படின்னா, நேர்ல போய் ஒரு விஜயம் பண்றது உண்டு இல்லையா? ஸோ அதே போல இப்போ அன்னலினா பீட்பாக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு நேர்லயே வந்து பேசிக்கிறாங்க. பேசி ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் பண்ணலாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யலாங்க. ஒண்ணும் இது இல்ல. ஃபோன் பண்ணா எடுங்க. அப்படிங்கிறது போல எல்லாம் பேசி எல்லாம் சமாதானம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஈரான் மேல கடுமையான ஒரு விஷயங்கள் சாங்ஷன்லாம் போடப்படும். ஈரான் வந்து தப்பான செயல்கள செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே. நீங்க தானங்க டமாஸ்கஸ்ல அடிச்சீங்க. ஏன்னா இப்ப அனலிஸ்ட்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, அ இஸ்ரேல வந்து கார்னர் பண்ணிட்டாங்க எல்லாரும் ஐநா சபையில. ஸோ ஐநா சபையிலயும் இங்க வந்து காசால வந்து பிரச்சனைய வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது போல சொல்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இஸ்ரேல கார்னர் பண்ணதுனால இதெல்லாம் வெல் பிளான்டு. போய் டமாஸ்கஸ்ல வந்து ஒரு தாக்குதல் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் வந்து அ ஈரான் வந்து இஸ்ரேல தாக்குதல் பண்ணாங்க. இப்போ உலக நாடுகள்லாம் திரும்ப இத பெருசா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ திரும்பவும் எல்லா நாடுகளும் இப்போ இஸ்ரேலுக்கு நாங்க உறுதித்தன்மையா இருப்போம் அப்படிங்கிறதுல சொல்றதுனால, இப்ப இந்த காசா மேல இருக்கக்கூடிய அட்டென்ஷன் எல்லாத்துக்கும் போயிருச்சா இல்லையா? ஸோ இத எதிர்பார்த்து தான் இஸ்ரேல் வந்து இது போல செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்குது. அதனால இப்போவே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் மேல பண்றதுக்கு வாய்ப்பில்ல. அதனால இப்போதைக்கு பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மத்த பக்கம்லாம் பிராந்தியத்துல போய் பண்ணிருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அனலிஸ்ட் தரப்பு சொல்றது நம்ம முன்னாடியே சொன்னது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
இஸ்ரேலோட தாக்குதல் நேரடியா ஈரானுக்குள்ள இருக்காது அப்படிங்கிறது போல. ஆனாலும் ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிகாஷனரியா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது போல பல வகையான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி, ஈரான் தயார் நிலையில வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஈரானும் சொல்லிட்டாங்க, பதிலுக்கு நாங்க மிகப்பெரிய அளவுல தாக்குதல் பண்ணுவோம்னு வீடியோ பதிவுகளா இரு தரப்புலயும் மாறி, மாறி இந்த மிரட்டிக்குவாங்க இல்லையா? ஏய்! அப்படிங்கிறது போல 2 பேரும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அது காமனா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் லெட் வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஆனா இப்ப ஈரான் தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா? அர்மேனியால அவங்க தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது எனக்கு வேற மாரியான ஒரு விஷயங்கள் புரிய வருது. என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அ இந்த ஃபாரின் மினிஸ்டர் குடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ மட்டும் பாருங்களேன். இந்த நகர்னோ காரபாக் வார் நடந்தது இல்லையா? இந்த 2ஆம் போர் நடந்தது இல்லையா? இப்ப அசர்பைஜான் வந்து பிடிச்சாங்க இல்லையா? அந்த போர்ல இஸ்ரேலோட ஆயுதங்கள் பயன்படுத்தி உங்களோட வீரர்கள் இறந்திருக்காங்க. அத மறந்துறாதீங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது ஜார்ஜியால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்லணும். ஜார்ஜியால வந்து பார்த்தீங்கன்னா, புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவே வேணாம். ரஷ்யான்னா எங்களுக்கு அந்த பேர கேட்கவே புடிக்கல அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கொஞ்சம் ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாயத்த பூசி, அவங்க மேல வந்து கடும் கோபம் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமென்ட் மாரி ஒரு விஷயம் இருக்குல்ல ஜார்ஜியால. அங்க வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது, மூக்கு மேலே ஒரு அடி, நல்ல அடி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. எதிர்க்கட்சியா இருக்கிறவர் போல இருக்குது. அவர் ப்ரோ வெஸ்டர்ன் அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போல ரஷ்யான்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. ரஷ்யாவோட பப்பேட்டா இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம். அப்படிங்கிறது போல சொன்னாங்க. மக்களும் கேதர் ஆயி அங்க ஒரு புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் இப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, ஜார்ஜியா வந்து கருங்கடல்ல இருக்கு. ஸோ கருங்கடல் ஒரு வே ஓப்பனா இருக்கு. ஜார்ஜியா வழியா அர்மேனியாக்கு ஆயுதங்கள் அனுப்பி, அர்மேனியால சமீபத்தில அமெரிக்காவோட ராணுவம் இருக்கு. ஸோ அந்த ராணுவத்த பயன்படுத்தி கீழ ஈரான தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ஒரு வேளை எஸ்கலேட் ஆகுன்ற பட்சத்தில, இஸ்ரேல் அர்மேனியாவோட நிலைகள கூட பயன்படுத்திக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஆனா அதே இடத்துல தான் ரஷ்யாவும் இருக்காங்க. இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும், இந்த காக்கசஸ பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த இடத்துல ஈரான், அர்மேனியாக்கு அதிகமா உதவி பண்ணியிருக்கிறாங்க. சாலிடாரிட்டி காமிச்சிருக்காங்க. அவங்களோட இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவங்களோட இருந்திருக்காங்க. அசர்பைஜான் ஃபர்தரா எஸ்கலேட் ஆயி போய் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஈரான், அர்மேனியாவுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாம ரஷ்யா, இந்தியா எல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்களா இருந்தாலும், பட் அந்த பிராந்தியத்தில கூடவே இருக்கக்கூடிய ஒரு நாடு, அண்டை நாடு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அசர்பைஜான் அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன்னா, ஈரானோட வழிய பயன்படுத்தி தான் நம்மளோட ஆயுதங்கள் அர்மேனியாக்குள்ள போகுது. இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானுக்கும், அர்மேனியாவுக்கும் பல வகையான வர்த்தக தொடர்புகள் இருக்கு. ஈரான் வந்து ஒரு பாதைய போட்டு அர்மேனியா வழியா போலாம். இந்த பகுதி வந்து அசர்பைஜான் கேட்கும்போது, இல்ல இது அர்மேனியாவுது தான் அப்படிங்கிறது போல ஈரான் அங்கீகாரம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இது போல பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஆனா, அர்மேனியா இந்த டைம்ல ஜியோ பாலிடிக்ஸ பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அசர்பைஜான் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அர்மேனியாவ தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரீஜினல் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அமெரிக்கா வந்து அந்த நிலைய பயன்படுத்தி ஈரான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அசர்பைஜான் போய் இத நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்தி நம்ம அர்மேனியாவ அடிக்கலாம். ரஷ்யா கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறது போல ஒரு யோசனையில, இது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த 2 நாடுகள் திரும்பவும் சண்டைய பிடிச்சுக்குவாங்க. அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அ இது வந்து எப்படி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அசர்பைஜானுக்கு இஸ்ரேல் ஃப்ரெண்டு. அர்மேனியாவும் இஸ்ரேலுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல காலங்கள் மாத்திரும் எல்லாத்தையும். ஸோ அப்படி இவங்கலாம் ஃப்ரெண்டா இருக்கும்போது எப்படி? ஆனா அர்மேனியாவும், அசர்பைஜானும் ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சான்ஸ் கிடைச்சா போதும். இந்த பிஸ்கட்ட யார் சாப்பிடலாம் அப்படிங்கிறது போல இருக்கும்ல. கண்ணு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, யார் முதல்ல எடுத்து சாப்பிடுறாங்கன்னு தான் இருக்கும். ஸோ அதுபோல அசர்பைஜான், அர்மேனியா சண்டை பிடிக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த பிராந்தியத்தில அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணா தான் ஈரான் அடிக்க முடியும். இப்ப இல்லைனாலும் கண்டிப்பா இந்த பகுதியில வந்து அ ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் கண்டிப்பா சண்டை நடக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு பெரும்பான்மையானவங்க சொல்றாங்க. அப்படியா? என்ன? ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த ரீஜியன்ல செக்யூர் பண்ணணும். ஈரான அணகட்டணும், அண்டை குடுக்கணும், பல இடங்கள்லேருந்து பலமுனை தாக்குதல் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கட்டத்துல மட்டும் தான் ஈரான சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஒரு வேளை அப்படி செய்யும்போது ஈரானோட அண்டை நாடு தான் வந்து பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல இருந்தும் தீவிரவாத தாக்குதல் ஒரு சைடு பிரஷர் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சமயத்துல பிரிக்ஸ் நாடுகள் அண்டை பக்கத்துல ரொம்ப குளோஸா இருக்கிறது ஒண்ணு ரஷ்யா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா. ஸோ நம்ம வந்து ஈரானுக்கு உதவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்ம மேல கூட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாகிஸ்தான் வந்து கண்டிப்பா அதுக்காக ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத தனக்கு சாதகமா பயன்படுத்தி மேற்குலக நாடுகள் கிட்ட
வாய்ப்ப கேட்டு கூட வந்து நம்ம மேல தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இது எல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட்டான காய்கள நவுத்துனாங்க அப்டின்னா, பிரிக்ஸ் நாடுகள் வந்து கொஞ்சம் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லன்னா, மேற்குலக நாடுகள் திரும்பவும் வெற்றி அடைஞ்சுட்டாங்கன்னா, இந்த பிராந்தியத்தில எப்பவுமே பிரச்சனை, பிரச்சனை தான் அப்படிங்கிறது போல தான் இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது சவுதியோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இது போதும்பா சண்டைய பிடிக்காதீங்க. வேற ஒரு பிரச்சனையெல்லாம் புதுசா இழுத்துட்டு வராதீங்க இந்த பிரச்சனை இந்த இதுல. அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஏன் வந்து இஸ்ரேல் வந்து தாக்கியே ஆகணும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க அப்படின்னா, இந்த மிலிட்டரி வைஸ் பார்க்கலாம். மிலிட்டரி வைஸ்ல பார்க்கும்போது, அ ஈரான் வந்து தாக்குதல் பண்றதுக்கு லான்ச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா சிரியாவா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும் இவங்கலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த லான்ச்சர்ஸ கூட இவங்க டெஸ்ட்ராய் பண்ண முடியல இஸ்ரேல்னால அப்டின்னா, ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு தான் இருக்கும். இஸ்ரேலுக்கு வந்து 0ன்னு இருக்கும். மிலிட்டரி டெர்ம்ஸ்லயும் அது சரிவர இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக இஸ்ரேல் யோசிக்கலாம். 2வது இந்த ஷிப் இருக்கு இல்லையா? அத பயன்படுத்தி ஏவியிருக்காங்க. அதையாவது நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பிராந்தியத்தில அதுவும் குறிப்பா இந்த சவுதி அரேபியா, இந்த யெமனு, இப்ப பாருங்க ஹமாஸ்லாம் எழுதி குடுத்துட்டு போ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த பிராந்தியத்தில ஈரானோட மவுசு பெருசாயிரும். ரஷ்யாவோட ஆளுமை இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிச்சுரும். இப்ப சவுதி அரேபியா, ஜார்டன்லாம் வந்து அந்த அளவுக்கு அமெரிக்காக்கு க்ளோஸா இருக்காங்கன்னா, அமெரிக்கா ஓடோடி வந்து காப்பாத்துவாங்க உக்ரைன் மாரி. சொல்ல வரேன் நெனச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல காப்பாத்துற மாரி காப்பாத்துவாங்க அப்படிங்கிறது போல. ஆ ஈரானோட பவர பார்த்ததுக்கு அப்புறமா, கொஞ்சம் மனமாற்றம் இந்த இடத்துல நடந்துரும். ஒரு ரிட்டாலியேஷன் ஸ்ட்ராங்கா அந்த அளவுக்கு அமெரிக்காவோட மைட்ட காட்டாம விட்டுட்டாங்க அப்படின்னா, பிராந்தியத்தில வந்து பவர் ஷிஃப்ட் ஆயிரும். அது நல்லதே கிடையாது மேற்குலக நாடுகளுக்கு அப்படிங்கிறதுனால காட்டுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. அதுதான் இந்த சிரியால இது போல பகுதிகள செய்வாங்க. அதுக்காக மறைமுகமா அரசல் புரசல்களா ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பேசிட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து எந்த அளவுக்கு இருக்க போறாங்க, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் டர்ன் ஆஃப் பண்ண போறாங்களா? இல்ல எப்படி என்னங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவ நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.